அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சார்ட் பேப்பர் நான் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி A4 ஷீட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல. அது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்பம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்பம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆரி ஒர்க் ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸ் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆரி ஒர்க் சிலபஸ், நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஒர்க்கை பேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்ஜின் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்கெட்சில் போட்டுக்கிட்டனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் A4 ஷீட்டை தான் எடுத்திருக்கேன். A4 ஷீட்டில் இந்த மாதிரி 4 சைட்ஸும் நான் மார்ஜின் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சிலபஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது த்ரெட் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்கை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீட்ஸ் ஒர்க் வரும் இல்லையா, அதெல்லாம் நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கெட்சில் எழுதிக்கலாம். நான் பெனில் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்கே நம்ம செயின் ஸ்டிச் தான் போடுவோம். அதுதான் பேசிக். அதை நல்லா கற்றுக்கிட்டோம்னா நம்ம எந்த ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, நம்பர் 1 நம்ம செயின் ஸ்டிச்சு தான் போடணும். அதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா போட முடியும். செகண்ட் ஸ்டிச் டபுள் செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச்சையே 2 டைம்ஸ் போட்டோம்னா அது டபுள் செயின் ஸ்டிச். தேர்டு நான் சிலபஸில் சேர்த்துருக்கிறது சில்க் த்ரெட். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம சரி த்ரெட்டில் தான் செயின் ஸ்டிச் போடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சில்க் த்ரெட்டில், அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சில்க் த்ரெட் ஆரி ஒர்க்கில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், சரி த்ரெட் மாதிரியே. ஃபோர்த்து நீங்கள் லேயர்டு செயின் ஸ்டிச் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். அப்புறம் பேக் ஸ்டிச்சு, ஸ்டெம் ஸ்டிச்சு, மேஜிக் செயின் ஸ்டிச்சு, நாட் ஸ்டிச்சு. நாட் ஸ்டிச்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் பின்னாடி நான் சொல்கிறேன். மேஜிக் செயின் ஸ்டிச்சுனால் டூ கலர் ஆஃப் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம போடுறது தான் மேஜிக் செயின் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்ம செயின் ஸ்டிச்சையே நம்ம ஜிக்ஸாக்காக போட்டிருப்போம். இன்னொன்று செயின் ஸ்டிச்சை ஜிக்ஸாக்காக போடணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் அதை ஜிக்ஸாக்காக போடணும். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் மோஸ்ட்லி இந்த கட் ஒர்க்கெலாம் இருக்குங்க இல்லையா, கட் ஒர்க்கில் இந்த பார்டரில் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம போடுவோம் செயினுக்கு மேலே. இப்போ லூப் செயின் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடியே 4th நம்பராக நம்ம லூப் செயின் ஸ்டிச் போட்டிருந்தோம். அது லேயர்டு செயின் ஸ்டிச்சாக நீங்கள் போட்டுக்கோங்க. அதான் நான் மிஸ் பண்ணிட்டேன், தப்பாக எழுதிட்டேன். அதனால் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ன் ஸ்டிச்சு, பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு, பாக்ஸாக வரும். அடுத்து கிறிஸ் க்ராஸ் ஸ்டிச்சு, இல்லைன்னா எக்ஸ் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஸ்டிச்சை பார்க்குறப்ப எக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செவ்ரான் ஸ்டிச்சு, 15 ஹெரிபோன் ஸ்டிச்சு. ஹெரிபோன் ஸ்டிச்சை போன் ஸ்டிச்சுன்னு நார்மலாக சொல்லுவோம்.
நெக்ஸ்ட்டு ஆரோ ஸ்டிச்சு. நம்ம போடுற ஸ்டிச்செல்லாம் வந்து அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரியே தாங்க இருக்கும். அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வீட் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு வீல் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சோட்டி ஸ்டிச்சு. சோட்டி ஸ்டிச்லேயும் வந்து நம்ம வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணி போடுவோம். அதை பார்ப்போம். அப்புறமா நம்ம போடுறப்ப வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இப்போது ஒரு பேப்பர் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து பேக் சைடாக திருப்பி எழுதுனாலும் எழுதிக்கலாம். ஆனால் வந்து அந்த மாதிரி எழுதுறதை விட இன்னொரு பேப்பர் வச்சு எடுத்து கூட நீங்கள் எழுதுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சார்ட்டு மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த A4 ஷீட்டுக்கு பதிலாக சார்ட்டு மாதிரி கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. லோடிங் ஸ்டிச்சஸ்லேயே வந்து ஒரு 5 ஸ்டிச்சு இருக்காங்க. இதை வந்து லோடிங் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த 5 ஸ்டிச்சையும் சேர்த்துக்கோங்க. நான் பின்னாடி சொல்கிறேன். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு, விப்டு லோடிங் ஸ்டிச்சு, இந்த 2 ஸ்டிச்சு வந்து லோடிங் ஸ்டிச்சில் வந்து எழுதியிருக்கோம். நான் லோடிங் ஸ்டிச் வர்றப்ப நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த 2 லோடிங் ஸ்டிச்சையும் அந்த லோடிங் ஸ்டிச்சோடு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச்சு, அப்புறம் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. இதில் வர டைப்ஸையும் இதில் வர டைப்ஸை எல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக எண்ணி பார்த்தோம்னா நிறைய ஸ்டிச்சஸ் வருங்க. ஒரு 90+ கூட ஸ்டிச்சஸ் வரும். நெக்ஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸில் வந்து அதோட டைப்ஸ் பார்ப்போம். ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பீகாக் ஸ்டிச்சு, பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சு. நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்துருப்போம். ஃபெதர் ஸ்டிச், பீகாக் ஃபெதர் ஸ்டிச் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஆரி ஒர்க்கில். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சு தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லோடிங் ஸ்டிச்சஸ். இப்போ பார்த்துக்கோங்க, இதுதாங்க வந்து லோடிங் ஸ்டிச்சஸ். இந்த லோடிங் ஸ்டிச்சஸோடு நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் அண்ட் விப்டு லோடிங் ஸ்டிச்சஸ், இந்த 2 ஸ்டிச்சஸையும் இந்த லோடிங் ஸ்டிச்சஸோடு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதோட டைப்ஸ் பார்த்துடலாம். பேடட் லோடிங் ஸ்டிச்சஸ், ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ், இதில் வந்து ஜிக்ஸாக் லோடிங் வரும். ஜிக்ஸாக் லோடிங் ஸ்டிச்சஸ், நெக்ஸ்ட் ட்ரை கலர்ஸ் லோடிங் ஸ்டிச்சஸ்னால் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த லோடிங் ஸ்டிச்சஸ் போடுறது தான் ட்ரை கலர் லோடிங் ஸ்டிச்சஸ். நெக்ஸ்ட் இந்த நான் சொன்னேன் இல்லையா, மேலே இருக்க அந்த 2த்தையுமே
நீங்கள் இந்த லோடிங் ஸ்டிச்சஸோடு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே எழுதுங்க இந்த லோடிங்கோட. ஏன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஹெட்டிங் போட்டு அதோட டைப்ஸ் வர மாதிரி இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஃபோர் 5 அப்படின்னா பாயிண்ட்ஸ் போட்டு மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாட்டின் ஸ்டிச்சு. இந்த சாட்டின் ஸ்டிச்சுக்கு அப்புறமா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு தான் வரும். நெக்ஸ்ட்டு மேட் ஸ்டிச்சஸ்ஸு. அப்புறம் தம்பூர் ஸ்டிச்சஸ். இதை வந்து தம்பூர் ஸ்டிச்சஸ்னும் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எம்போஸ்டு ஸ்டிச்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் ஸ்டிச்சஸ். லீஃப் ஸ்டிச்சஸ்லேயே வந்து நமக்கு வந்து 4 டைப்ஸ் இருக்குது. நம்ம பீட்ஸ்லேயும் அந்த மாதிரி 4 டைப்ஸ் வரும், பீட்ஸ் யூஸ் பண்ணி போடுறதுலேயும். அதை நம்ம வர்ற வீடியோவில் வந்து நம்ம இந்த எல்லா ஸ்டிச்சஸையும் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க ஸ்டிச்சஸ் வந்து ஒரு ஸ்டிச்சு தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிட்டு போட்டிருந்தேன், நம்ம என்ன கிட்டு வாங்கியிருந்தோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டிச் எப்படி போடுறது, அப்புறம் வந்து அதோட ஷேப்ஸ் வேறு பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு போட்டிருந்தேன். இது தாங்க 3rd கிளாஸு சிலபஸ். நம்ம ஆல்பம் பண்ணணும்ல, அதனால் இது வந்து இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி சிலபஸோடு நம்ம போடுறப்ப தான் நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பானி ஆர் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து சில இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் போடாமல் பீஸ் யூஸ் பண்ணுறப்ப சில இடம் வந்து ஒர்க் பண்ணாமல் ப்ளெயினாக இருக்கும். அந்த ப்ளெயினான இடத்த வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் கிராண்டாக காமிக்கலாம். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணால் ப்ளவுஸும் வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து மிரர் ஒர்க்கில் வந்து நம்ம வந்து த்ரெட் யூஸ் பண்ணி மிரருக்கு சைடில் வந்து த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் போடுவோம். இன்னொன்று பீட்ஸும் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ த்ரெட்டை பார்த்துட்ருக்கனால நான் வந்து அதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு லூஸ் செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா வந்து பைனாப்பிள் ஸ்டிச்சு. ஓகே, இப்போ வந்து நாட் ஸ்டிச்சஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதுதான். நீங்கள் வந்து அந்த நாட் ஸ்டிச்சஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதோட டைப்ஸ் மாதிரி கீழே மேலே வந்து ஹெட்டிங் மாதிரி கொடுத்துட்டு நம்ம கீழே டைப்ஸ் மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் வந்து ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு கலர் ஸ்கெட்ச்லையும் கீழே இருக்கிற டைப்ஸ் எல்லாம் வந்து ஒரு கலர் ஸ்கெட்ச்லையும் கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டு, டெயில் நாட்டு, ரிங் நாட்டு, புல்லியன் நாட்டு, அதுக்கப்புறம் லேசி டெய்ஸி. இந்த 5 நாட்ஸ் வந்து நாட் ஸ்டிச்சஸில் வந்து வருதுங்க. நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதுறத விட அழகாக ஸ்டார் போட்டு எழுதினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பிரைட் ஸ்டிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற இந்த ஆல்பம் தாங்க வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து பார்க்குறப்ப நமக்கே வந்து மனசுக்குள்ளே வந்து நம்ம எப்படி வந்து பண்ணோம், எப்படி இப்படிலாம் பண்ணோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஃபீலிங் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறது, அப்புறம் வந்து அதை ட்ரேஸ் பண்ணி எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ட்ரேஸிங்கில் வந்து கார்பன் ஷீட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ட்ரேசிங் பேப்பர் அண்டு ட்ரேசிங் பவுடர் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணலாம் டிசைன்ஸு. இன்னொன்று வந்து நம்ம வச்சுருக்க மொபைல் ஃபோன்ஸை வச்சே நம்ம வந்து ஒரு பிக்சரை வச்சு அதுக்குன்னு ஆப் இருக்குது ட்ரேசர்னு, அந்த ஆப் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின் ஸ்டிச்சு. கட் ஒர்க் வரும், அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் வரும். இதெல்லாம் வந்து இந்த கட் ஒர்க் பேட்ச் ஒர்க் வந்து த்ரெட்டுலேயுமே வருங்க. த்ரெட்டு ஆரி ஒர்க் த்ரெட்டு ஸ்டிச்சஸ்லேயுமே வரும், ஸ்டோன் ஸ்டிச்சஸ்லேயும் வரும். அதுக்கப்புறம் வந்து குந்தன் ஸ்டோன் ஒர்க்கு. குந்தன் ஸ்டோன் ஒர்க்லேயும் டைப்ஸ் இருக்குது. குந்தன் ஸ்டோன் ஒர்க் வந்து பீடோட நம்ம போடுறது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த செயினோட போடுறது, ஸ்டோன் வித் செயின். அப்புறம் வந்து ஸ்டோன் வித் ஜர்தோசி. ஸ்டோன்னா அந்த குந்தன் ஸ்டோனை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் வித் சம்கி. இந்த நாளத்தோடு நம்ம வந்து குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பீடு ஒர்க்கு. சுகர் பீடாக இருக்கட்டும், எந்த பீடாக இருக்கட்டும், சுகர் பீடுக்கு அப்புறம் வந்து 2 mm 3 mm 4 mm 5 mm இந்த மாதிரி கூட பீட்ஸ் இருக்குது. ரன்னிங் ஸ்டிச் பண்ணலாம். சுகர் பீட்ஸை வச்சு நம்ம ரன்னிங் ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதே அதுவாக தான் இருக்கும். செயின் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அதான் அந்த செயினில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் தான் பண்ணுவோம். இதில் வந்து ரன்னிங் ஸ்டிச் பண்ணலாம், லோடிங் ஸ்டிச் பண்ணலாம். பீட்ஸ் வித் சம்கி பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஃபிஷ் போன் லோடிங்கு, ஸ்டெம் ஃப்ளவரு, பானி செயின் லோடிங், பானி செயின் ஸ்டிச்சு கூட வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சம்கி ஒர்க்ஸ் வந்து பார்த்துடலாம். இதுவும் அதே மாதிரி தாங்க வரும், எல்லாமே சிமிலராக தான் வரும். பீட்ஸ் வித் சம்கி, ஜர்தோசி வித் சம்கி. அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் வித் சம்கி. இதில் நாட்டு போடலாங்க. இந்த சம்கியில் வந்து நம்ம அந்த சம்கிக்கு மேலே வந்து அழகாக ஃப்ரெஞ்ச் நாட்டெலாம் போடலாம், அழகாக இருக்கும். பாருங்கள், ஃப்ளவர் ஸ்டிச் கூட பண்ணலாம் சம்கி வச்சு.
அதுக்கப்புறம் டெயில் நாட்டு, ஃப்ரெஞ்சு நாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜர்தோசி பார்த்துடலாம். ஜர்தோசி வச்சு நிறையா பண்ணலாங்க. எல்லாமே ஒரு சிமிலராக தான் வரும். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் வரும். ஜர்தோசியில் தான் வந்து லீஃப் ஸ்டிச்லாம் போட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டெம் ஸ்டிச்சு, லோடிங் ஸ்டிச்சு, அப்புறம் ஃப்ரெஞ்சு நாட்டு, டெயில் நாட்டு, ஜர்தோசி வித்து சம்கி. ஆமாம், ஜர்தோசி வித்து சம்கி. சம்கியோட ஜர்தோசி யூஸ் பண்ணி போடுறப்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பீட்ஸ்லையும் போடுவோம். சம்கி வித் பீட்ஸும் ஜர்தோசியும் வச்சு நம்ம வந்து ஒரு டிசைன்ஸ் போடுவோம் இல்லையா, அதுதான். மேட் ஸ்டிச்சு. இதில் வந்து மேட் ஃபில்லிங் பண்ணலாம் ஜர்தோசி யூஸ் பண்ணி. அதே மாதிரி பாணி செய்யணும். பாணினா அந்த வாட்டர் ஃபில்லிங் தான் சொல்கிறேன். ஜர்தோசி வச்சு அந்த வாட்டர் ஃபில்லிங்கும் பண்ணலாம். அப்புறம் வந்து பிரைடு ஸ்டிச்சஸும் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி போடலாம். ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. நம்ம த்ரெட்டு யூஸ் பண்ணி போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க ஜர்தோசி. ஸ்டார்டிங்கில் வந்து ஜர்தோசி போடுறப்போ கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம போட போட அது வந்து பழகிடும். நெக்ஸ்ட்டு லூப் ஸ்டிச்சு, ஸ்டெம் ஃப்ளவர் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் அண்ட் பேர்ல்ஸ் செயின் ஸ்டிச்சு. அப்புறம் வந்து மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணுறது, கேப் இருக்கிற இடத்துல வந்து ஃபில்லிங் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மிரர் ஒர்க்கு. மிரர் ஒர்க்கு வித்து பீட்ஸு. நம்ம வந்து த்ரெட்டு பார்த்தோம் இல்லையா, இது வந்து பீட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து 51 நான் என்ன சேர்த்துருக்கேன், ஜர்தோசி லீஃப் ஸ்டிச்சு தாங்க சேர்த்துருக்கேன். ஜர்தோசியில் வந்து பேசிக் லீஃப் ஸ்டிச் போடுறது எப்படி, நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு லீஃப் ஸ்டிச் போடுறது எப்படிங்கிறது அதை வந்து ஒரு டைப்பாக வந்து நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம சிலபஸ் எழுதியாச்சு. நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க, சரிங்களா? நான் வந்து வீடியோஸ் போட நீங்கள் வந்து அதை நான் சொல்கிற ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நடுவில் இந்த மாதிரி ஆல்பம்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்பம்ஸ்க்கு அதையும் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் ஃபுல் ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து முடிக்க முடியும். மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேங்க. இதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி கிளாஸஸ், டெய்லரிங் கிளாஸஸ், அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வரும். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ண நான் இருப்பேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.